Botticelli hits my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. தேர்தலுக்காக எவ்வளவு தூரம் விட்டுமானாலும் கீழே இறங்குவதற்கு ஒரு பிரதமர் தயாராகி விட்டார் அப்படிங்கிறது நம்முடைய ஜனநாயகத்துறை ஒரு வெக்கக்கேடான ஒரு நிலைமை தான். மக்கள் கிட்ட எது எடுபடும் நீங்க நினைக்கிறீங்க? மக்களுக்கு இந்த 10 ஆண்டுகளை எதுவுமே செய்யாம மறுபடியும் வந்து ராமர் கோயில் கட்டுறது, ராமருடைய நெத்தியில போய் சூரிய ஒளியை பாய்ச்சி வந்து உங்ககிட்ட சரக்கு இல்ல, நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்வதற்கு உங்கள் கையில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறனாலதான் சோசலிசங்கிறதே ஒரு கெட்ட வார்த்தைங்கிற மாதிரி மோடி பேசுவது அப்படிங்கிறது அவர் எந்த அளவுக்கு வந்து ஒரு தோல்வி பயத்துல ஒரு அச்சத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் காட்டுகிறார். கேட்டா என்ன சொல்றாருன்னா, இது வந்து ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் இனிமேல் தான் இருக்குது அப்படிங்கிறாரு. 10 வருஷம் எங்கேயாவது ஒரு ட்ரெய்லர் ஓடி நம்ம பார்த்துக்கிறோமா? புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் பிரச்சாரம் குறிப்பா வந்து பார்த்தோம்னா ராஜஸ்தான்ல நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்துல பிரதமர் மோடி பேசியது அப்படின்றது மிகப்பெரிய அளவில் வந்து சர்ச்சையானது. எதிர்கட்சிகளையும் தாண்டி நடுநிலையாளர்கள், பத்திரிகையாளர்கள் கூட பலரும் கடுமையான விமர்சனங்களை வந்து முன்வைச்சிருந்தாங்க. அதன் தொடர்ச்சியாகவும் பிரதமர் பேசி கொண்டிருக்கிற விஷயங்கள் வந்து தொடர்ச்சியா சர்ச்சையாகி கொண்டிருக்கிற விஷயங்களை வந்து நம்ம பார்க்கிறோம். இந்த நிலையில மூத்த பத்திரிகையாளர் சுகுணா தேவார் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட பேசுறதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. வாங்க நிகழ்ச்சி போலாம். வணக்கம் சார். வணக்கம். ராஜஸ்தான்ல ஆரம்பிச்சு அவரோட பேச்சு தற்போது இடஒதுக்கீடு குறித்து தொடர்ச்சியான பல்வேறு கருத்துக்கள், நீங்க எப்படி பார்க்கறீங்க இந்த விஷயங்களை? அதாவது ஒரு பிரதமர் என்பவர் இவ்வளவு தூரம் தரம் தாழ்ந்து பேசியது அப்படிங்கிறது வரலாற்றில் முதல் முறை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பல்வேறு விதமான பேச்சுக்கள், பிரச்சாரங்கள் அப்படின்லாம் இருந்திருக்கிறது. ஆனால் ஒரு சொல்லப்படாத ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு அதுல ஒரு பிளவுவாத அரசியலை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப வந்து ஒரு தேடரேட்டர் அப்படின்னு தான் சொல்லலாம். இது வந்து ஒரு கட்சியினுடைய ஒரு 4ஆம் தர 3ஆம் தர பேச்சாளர்கள் பேசக்கூடிய ஒரு விஷயத்தெல்லாம் ஒரு 10 ஆண்டு காலம் ஆண்டு இருக்கக்கூடிய ஒரு பிரதமர் பேசி இருப்பது அப்படிங்கிறது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இன்னொன்று, அவர் இந்தியாவினுடைய பிரதமர். நம்ம வந்து விருப்பப்பட்டாலும் விருப்பப்படாவிட்டாலும் பார்த்தோம்னா கடந்த 2 நாடாளுமன்ற தேர்தல்களில் பிஜேபிக்கான இது கிடையவே கிடையாது. 2014 தேர்தலில் அவங்க 2 எம்பி வந்தது. 2019 ஒரு எம்பி கூட கிடையாது. தமிழ்நாடு முற்றிலுமாக புறக்கணித்து விட்ட ஒரு கட்சி தான். ஆனாலும் நமக்கு ஆளுங்கட்சி மத்தியில பிஜேபி தான், நமக்கு பிரதமர் நரேந்திர மோடி தான். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அதுதான் இங்க இருக்கக்கூடிய ஜனநாயகம், அதுதான் இங்க இருக்கக்கூடிய தேர்தல் முறை. அப்படி இருக்கும்போது அவர் எல்லா மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒருவராகத்தான் இருக்க வேண்டுமே தவிர, இவர் இப்படி வந்து இஸ்லாமியர்களை முற்றிலுமாக வந்து எதிர்நிலையில் நிறுத்தி காங்கிரஸ் கட்சி எல்லாருடைய சொத்துக்களையும் பறித்து கொண்டு போய், தாலி உட்பட பறித்து கொண்டு போய் இஸ்லாமியர்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் அப்படின்னு சொல்வது ஏற்றுக்கொள்ளப்படவே முடியாத ஒரு விஷயம். இன்னொரு விஷயமாக நான் எதை பார்க்கிறேன்னு சொன்னா, மோடியினுடைய பிரச்சாரம் என்பதே தொடக்கத்தில் இருந்த அந்த நம்பிக்கை உறுதிப்பாடுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து கொண்டே வருவது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதனாலதான் மீண்டும் மீண்டும் அவர் மதத்தை கையில் எடுக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க, இது ஒரு தோல்வி பயத்தினுடைய விளைவு தான். இது மோடியினுடைய பிரச்சாரத்தை பார்க்கிற பொழுது கடந்த 10 ஆண்டுகளாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் தான் ஆட்சியில் இருந்தாங்க. இவர் வந்து எதிர்கட்சியா இருந்து பிரச்சாரம் பண்றது மாதிரியே இருக்கு. ஊழலை ஒழிப்பேன், அதை ஒழிப்பேன், கச்சத்தீவை மீட்பேன் அப்படின்னு சொல்றாரே தவிர, இவர் ஒரு ஆளுங்கட்சியாக 10 ஆண்டுகள் நான் பிரதமராக இருந்திருக்கேன், இந்த மாதிரியான சாதனைகள்லாம் செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே ஓட்டு கேட்கவில்லை. அதுல வந்து அந்த குரலுமே வந்து தமிழ்நாட்டில் ஒரு மாதிரியாக இருக்கிறது, வடநாட்டில் ஒரு மாதிரியாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். தேர்தலுக்காக எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் கீழே இறங்குவதற்கு ஒரு பிரதமர் தயாராகி விட்டார் அப்படிங்கிறது நம்முடைய ஜனநாயகத்துறை ஒரு வெக்கக்கேடான ஒரு நிலைமை தான். நீங்க சொன்ன மாதிரி பலரும் கூட சொல்லியிருந்தாங்க, இது வரைக்குமே யாருமே இப்படி பேசினதில்லை அப்படின்னு. மோடியுமே கூட பிரதமரான பிறகு அவரோட பேச்சுக்கள் பெரிய அளவுல இந்த மாதிரி விமர்சனத்துக்கு உள்ளாகல. தற்போது இப்படி பேச வேண்டிய தேவை அப்படின்றது எங்க? ஏன்னா ஒரு முதற்கட்ட தேர்தல் தான் முடிஞ்சிருக்கு. தற்போது பேச வேண்டிய தேவை அப்படின்றது எங்க இருந்து வருது நீங்க நினைக்கிறீங்க? பிஜேபி என்பது ஒவ்வொரு தேர்தலும் ஒரு அஜெண்டாவை வைத்துக் கொண்டு செயல்படக்கூடிய ஒரு கட்சியாக இருந்தது. இந்த தேர்தலை பொறுத்தவரை அவங்களுக்கு எந்த அஜெண்டாவை எடுப்பது அப்படிங்கிறதுல ரொம்ப குழப்பங்கள் இருந்தது. ஏன்னா வந்து அவங்களை பொறுத்த வரைக்கும் ராமர் கோயில் கட்டுறது அப்படிங்கிற ஒரு அஜெண்டா இருந்தது. ராமர் கோயிலை கட்டிட்டாங்க. ஆர்டிகல் 370 நீக்கி விட்டாங்க. பொது சிவில் சட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துறாங்க. பொது சிவில் சட்டத்திற்குமே வந்து பெரிய அளவில் ஆதரவு இல்லை. குறிப்பா பார்த்தோம்னா அது சிறுபான்மையினரை தாண்டி வடகிழக்கு மாநிலங்களில் கூடிய பழங்குடி மக்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படிங்கிறனால அங்க ஒரு எதிர்ப்பு வருது அப்படிங்குமே அதை வந்து தள்ளி வைத்து விட்டார்கள். மகளிர் ஒதுக்கீடு மசோதா வாயளவில் தான் நிற்கிது. ஒரே நாடு ஒரே தேர்தல்கள் இன்னைக்கு நடைமுறைக்கு சாத்தியமில்லை. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் எதை கையில் எடுப்பது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிற போது இவங்க வந்து ராமர் கோயில் குடமுழக்குள்ள பெரிய அளவு எங்களுக்கு ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. அப்படியெல்லாம் ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துற மாதிரி தெரியல. அதெல்லாம் வேற வழியே இல்லாமல் மறுபடியும் மதம், கடவுள், ராவன் இந்த விஷயத்தை தான் அவங்க தொடர்ச்சியாக முன்னெடுக்க வேண்டியதாக இருக்கிறது. இன்னொன்று, இந்தியா கூட்டணி உருவாவதற்கு முன்னால நம்மளை வந்து அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பிஜேபி நினைத்து கொண்டிருந்தது. இந்தியா கூட்டணி உருவானதுக்கு பிறகு கூட இவங்ககிட்ட பெரிய ஒற்றுமையெல்லாம் இருக்காது, சிதறி போயிடுவாங்க அப்படிலாம் அவங்க நினைச்சாங்க. ஆனால் அங்கே சின்ன சின்ன பிரச்சனைகளும் இருக்கிறது. இப்போ மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி தனித்து நிற்கிறார். கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் எதிரெதிர் விமர்சனங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், இதெல்லாம் இருந்தாலுமே கூட ஓரளவுக்கு வந்து இந்த ஓட்டுகளை வந்து கன்சாலிடேட் பண்ணக்கூடிய அளவுக்கு வலிமையோடு தான் இந்தியா கூட்டணி இருக்கிறது அப்படின்னு தெரிவது. இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி எடுத்திருக்கக்கூடிய சமூக நீதி அரசியல் என்பது
ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு தமிழ்நாட்டில் ஒலித்த ஒரு குரல் எந்த காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக அல்லது எந்த காங்கிரஸ் கட்சியிடம் கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டதோ அந்த குரலை பிரதிபலிப்பதாக இன்னைக்கு ராகுல் காந்தி இருக்கிறார். இந்த சமூக நீதி அரசியல், குறிப்பாக ஓபிசிக்கான இடஒதுக்கீடு, அவர்களுக்கான அரசியல் பிரதித்துவம், இதெல்லாம் அவங்களை கலக்கமடைய செய்கிறது. அப்ப இது என்ன பண்ணுங்கிறப்ப மறுபடி வந்து வழக்கமா இது வரைக்கும் என்ன பண்ணியிருந்தாங்களோ வந்து இந்துக்களை வாருங்கள், இஸ்லாமியர்களுக்கு எதிராக திரும்புங்கள் அப்படிங்கிற ஒரு அரசியலைத்தான் மோடி கையில் எடுக்கிறார். ஆனால் கடந்த காலத்தை போல அது இந்த தேர்தலில் அது அவங்களுக்கு கை கொடுக்குமா அப்படிங்கிறது சந்தேகமான ஒரு விஷயம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்போ வந்து மீண்டும் மதவாதம் இந்த விஷயங்களை கையில் எடுக்கிறாங்கன்னு சொன்னீங்க. அது எந்த அளவுக்கு வந்து தேர்தல் களத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதே போல இந்த பக்கம் வந்து ராகுல் காந்தி வந்து சமூக நீதி, சாதிவாரி கணக்கெடுப்பு உள்ளிட்ட விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மக்கள் கிட்ட எது எடுபடும் நீங்க நினைக்கிறீங்க? தென் மாநிலங்களை பொறுத்தவரை, மக்களை பொறுத்தவரை இங்க இருக்கக்கூடிய சமூக பொருளாதார நிலைமைகள், வளர்ச்சி திட்டங்கள், மக்கள் நல திட்டங்கள், வேலைவாய்ப்பு, கல்வி, இதைத்தான் பாக்குறாங்க. வட மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் பின்தங்கிய மாநிலங்கள் தான் நிறைய இருக்கிறார்கள். அவர்கள் தான் அதிகமா வந்து மதவாதத்தில் மூழ்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பாக்குறோம். ஆனா யதார்த்தத்துல வந்து பொருளாதாரமோ வேலைவாய்ப்போ கல்வியோ எப்படி இருக்குன்னு பார்த்தா நம்முடைய நிதர்சனம் வந்து தினந்தோறும் வந்து ஆயிரக்கணக்கில் மக்கள் இங்கே வந்து வேலை வாய்ப்புக்கு வருகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த மக்களுக்கு இந்த 10 ஆண்டுகளை எதுவுமே செய்யாம மறுபடியும் வந்து ராமர் கோயில் கட்டுறது, ராமருடைய நெத்தியில போய் சூரிய ஒளியை பாய்ச்சுவது, இதுக்கு ஐஐடி நிபுணர்களை பயன்படுத்துவது, ஆழ்துளை கிணறுல வந்து குழந்தை வந்து விழுகிறது, அதை காப்பாற்ற முடியல, இன்னமும் மனித கழிவுகளை மனிதர்களே எடுக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது, இதுக்கெல்லாம் ஐஐடி நிபுணர்களை பயன்படுத்தாம ராமருடைய சிலைக்கு சூரிய ஒளியை பாய்ச்சுவது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இது பயன்படுத்துவதுங்கிறது எத்தனை காலம் வந்து இதை வந்து மறுபடி பண்ணி கொண்டு இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. அப்ப ஏதாவது ஒரு காலகட்டத்தில் மக்கள் வந்து சிந்திக்க ஆரம்பித்து விடுவார்கள் அப்படிங்கிறப்பதான் இந்த கேள்வி வருகிறது. அதுதான் இந்த மதவாதம் என்பது எந்த அளவுக்கு அவங்களுக்கு கை கொடுக்கும் என்பது இன்னைக்கு ஒரு சிக்கலான ஒரு கேள்வியாக இருக்கு. ஏன்னா இப்ப மோடியினுடைய பேச்சை எடுத்துக்கிட்டோம்னா 2006 மன்மோகன் சிங் பேசுகிறார். 2006 மன்மோகன் சிங் என்ன பேசுகிறான்னு சொன்னா, இந்த நாட்டினுடைய வளங்கள்ல வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடியினர், சிறுபான்மையினர், இவர்களுக்குத்தான் அதிகார வளத்துல முன்னுரிமைங்கிறாரு. அது யதார்த்தமான ஒரு விஷயம், அப்படிதான் இருக்க முடியும். இவங்க தான் இந்தியாவுடைய பெரும்பான்மையான மக்கள். இப்ப இவங்களை புறக்கணிச்சிட்டோம்னா அப்ப யாருக்கு வந்து அதிகார வளங்களை மோடி கொடுக்க விரும்புகிறார்னா, அப்ப முன்னேறிய சாதிகளுக்கு மட்டும்தான் கொடுக்கிறாரா அப்படிங்கிறது தான் நிதர்சனமான கேள்வி. அதுல வந்து ஒரு பகுதியை முழுக்க கட் பண்ணிட்டு கடைசியில் இந்த சிறுபான்மையினர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே வைத்து கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வந்து சரி, மன்மோகன் சிங் தப்பா பேசிட்டாருன்னே கூட வச்சுக்கோங்க. 2006 தப்பா வந்து சிறுபான்மையினர்களுக்கு கொண்டு போய் எல்லாத்தையும் கொடுக்க போறோம் அப்படி சொல்லிட்டாருமே கூட 2006க்கு பிறகு 2011 வரைக்கும் மன்மோகன் சிங் தான் ஆட்சியில் இருந்தார். அப்ப அவர் அதை பண்ணாரா? இல்ல. அப்ப அதுக்கப்புறம் 10 ஆண்டுகள் நீங்க ஆட்சி புரிந்திருக்கிறீர்கள். 2006 நடந்த பேசிய ஒரு விஷயத்தை 18 ஆண்டுகள் கழித்து தோண்டி துருவி பேச வேண்டிய அவசியம் இருக்குன்னா உங்ககிட்ட சரக்கு இல்ல, நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்வதற்கு உங்கள் கையில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறனாலதான் அந்த 18 ஆண்டுகளுக்கு முன்னாள் இருக்க ஒரு விஷயத்தை பத்தி பேசுறேன். காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோல அப்படி இருக்கா? எதுவுமே கிடையாது. ராகுல் காந்தி சொல்வது என்ன அப்படின்னு சொன்னா, இந்தியாவுடைய அதிகார வளம் என்பது குறிப்பிட்ட பணக்காரர்களிடம் தான், 7 குடும்பங்களிடம் தான் இருக்கிறது அப்படிங்கிறத திருப்பி சொல்றாரு. அப்ப நாங்க அதெல்லாம் வந்து கணக்கெடுத்து அந்த மீட்டு எல்லாருக்கும் தருவோம் அப்படிங்கிறாரு. இது அப்படியே வந்து மாத்தி முஸ்லீம்களுக்கு கொடுப்பாங்க, கம்யூனிஸ்ட் நாடுகள் மாதிரி எல்லாத்தையும் அபகரிச்சு வந்து ஈக்குவலா, அதுவே பொது உடைமை தத்துவங்கிறதே ஏதோ ஒரு மோசடி வழிப்பறி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை மோடி செய்வது பார்ப்போம். கடந்த காலகட்டங்களில் நேருவா இருக்கட்டும், இந்திரா காந்தியா இருக்கட்டும், ஈவன் ராஜீவ் காந்தியா இருக்கட்டும், இவங்க மேல நிறைய விமர்சனங்கள் இருந்தாலுமே கூட குறைந்தபட்சம் வந்து இந்தியாங்கிறது ஒரு சோசியலிச ஜனநாயக குடியரசு அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நாடு. சோசியலிசங்கிறதே ஒரு கெட்ட வார்த்தைங்கிற மாதிரி மோடி பேசுவது அப்படிங்கிறது அவர் எந்த அளவுக்கு வந்து ஒரு தோல்வி பயத்துல ஒரு அச்சத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் காட்டுகிறது. ஏன்னா ஒரு சில பத்திரிகையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த முதற்கட்ட தேர்தல் முடிவிலே வந்து பாஜகவுக்கு ஆதரவா இருந்த இடங்கள்ல நிறைய இடத்துல வந்து காங்கிரஸ் பக்கம் வந்து ஆதரவா வாக்குகள் வந்திருக்க மாதிரி சில தகவல்கள் வருது. அதனாலதான் மோடி வந்து இவ்வளவு தீவிரமா பேசுறாரு. அது போன்ற கருத்துக்களையும் சில பத்திரிகையாளர் முன்வைக்கிறாங்க. நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க? அதுதான் நான் சொன்னேன், முதல்ல 400 சீட்டு 370 சீட்டுன்னு அவங்க சொல்லக்கூடிய அந்த குரலுடைய உறுதி என்பது குறைகிறது பார்க்கிறோம். நம்ம வந்து ஒரு செய்தி கேள்விப்பட்டோம், அது எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தெரியல. உளவுத்துறை ரிப்போர்ட்டை வந்து அவ்வளோனா வராதுன்னு சொல்லி மத்திய அரசு கொடுத்ததாக சொல்லப்பட்டது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தான் ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவது. இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டில் ஜெயலலிதாவை புகழ்வது, விஜயகாந்தை புகழ்வது, வஉசியை பத்தி பேசுவது, இப்படிதான் பேசுகிறார் தவிர இங்கே வந்து அந்த மதவாதத்தை பேசுவதில்லை. இங்கே கோல்வால்கர் பத்தியோ, ஹெட்கேவர் பத்தியோ, சாவர்கரை பத்தியோ, தீனதயாள் உபாத்தியாயை பத்தி அவங்கள பத்தி பேசுறதே கிடையாது. அப்ப இங்க ஒரு அரசியல் பேசுகிறார், வட மாநிலத்துல போய் வேற ஒரு அரசியல், அதாவது எத்தை தின்றால் பித்தம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி எதையாவது ஒண்ணு பண்ணி வந்து வெற்றி வாய்ப்பை பெறுவது அப்படிங்கிறதாகத்தான் இருக்கிறது. ஆனால் நிதர்சனம் என்பது அவங்க உண்மையில அதை எதிர்பார்க்கல, ஆனால் அது வேறாக இருக்கிறது அப்படிங்கிறதுனாலதான் தாங்க முடியாமல் இப்படி வந்து
ஒரு 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 என்ன சொல்றது, கீழ்மையினுடைய உச்சத்திற்கு போகக்கூடிய சூழலுக்கு அந்த அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு பிரதமர் போயிருக்கார் அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு ஜனநாயகத்துல துயரமளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆனா அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா உடனடியா அலிகார்ல போயிட்டு வந்து ஹஜ்ஜுக்கு அதிகமான ஏற்பாடு, முத்தலாக் உள்ளிட்ட விஷயங்கள் வந்து பிரதமர் வந்து பேசியிருந்தாரு. அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதுதான் சொல்றேன், அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்லையா, தென் மாநிலங்கள் ஒரு மாதிரி பேசுறது, வட மாநிலங்கள் ஒரு மாதிரி பேசுறது, இந்துக்களுக்கு ஒரு மாதிரி பேசுறது, இஸ்லாமியர்களுக்கு ஒரு மாதிரி பேசுகிறது அப்படிங்கிறது வந்து முத்தலாக் தடை சட்டம் அப்படிங்கிறது, இன்னும் சொல்ல போனா முத்தலாக் அப்படிங்கிற பேர்ல வந்து நிறைய பெண்களை வந்து உடனடியாக விவாகரத்து பண்ணுவது அப்படிங்கிற நிறைய பெண்ணிய அமைப்புகளே விமர்சனம் செய்திருக்கார்கள். இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் கூட விமர்சனம் செய்திருக்கிறார்கள். ஏன்னா இஸ்லாத்தினுடைய அடிப்படையும் அது கிடையாது. அது வந்து ஒரு தலாக்குக்கும் இன்னொரு தலாக்கும் இடையில ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி இருக்க வேண்டும். அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஜீவனாம்சத்துல இருந்து எல்லாமே இருக்க வேண்டும். அது நடைமுறையில் இருக்கிற பொழுது முத்தலாக்கு தடை சட்டம் அப்படின்னு வருகிறது. முத்தலாக் தடை சட்டம் பிரச்சனை கிடையாது. அந்த தடை சட்டத்தின் பேரால இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த அந்த அப்படிப்பட்ட முத்தலாக்கு கொடுக்கக்கூடியவர்கள் ஆண்களை வந்து சிறையில் போடுவது, அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுப்பதுங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் ரொம்ப கேள்விக்குள்ளாக்கப்பட்டது. அப்படி வந்து பெண்கள் மீது கரிசனம் பொங்கி வெளிந்தது அப்படின்னு சொன்னா, அதே மாதிரி சபரிமலையில பெண்கள் போகணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்கிற பொழுது அதற்கு எதிரானவர்களாகத்தான் இவர்கள் இருந்தார்கள். இப்ப பார்த்தோம்னா மகளிர் தினத்துக்கு அவர் அறிவிக்கக்கூடிய அறிவிப்புல பெண்களுக்கு மகளிர் தின பரிசு நான் சிலிண்டர் விலையை 500 ரூபாய் குறைக்கிறேங்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? பெண்கள் வந்து வீட்டுல சமைச்சிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கணும். மகளிர் தினத்துக்கு கல்வி தொடர்பாக, வேலை வாய்ப்பு தொடர்பாக ஒரு அறிவிப்பு கொடுங்க. அதை விட்டுட்டு வந்து பெண்கள் வந்து சமையல் தான் இருக்காங்கன்னு சொல்லி கேஸ் சிலிண்டர் விலையை குறைக்கிறேன் அப்படின்னு நீங்க அறிவிக்கிற பொழுது நீங்க ஒரு ஆணாதிக்க ஒரு பழமைவாத சிந்தனையிலிருந்து வந்திருக்கீங்க அப்படிங்கறது தான் காட்டுகிறது. அப்படி இருக்கிற பொழுது வெறுமனே முத்தலாக்கு வந்து ரத்து செய்து விட்டோம் அப்படிங்கறத சொன்ன உடனேயே சிறுபான்மையின மக்கள் வாக்களித்து விடுவார்கள் அப்படின்னு நம்புறதுங்கிறது, ஒரு இஸ்லாமியர்கள் கூட வந்து அமைச்சர்களை இல்லாம வேட்பாளர் நிறுத்தாம அதை எப்படி இஸ்லாமியர்கள் சிறுபான்மைகள் வாக்களிப்பார்கள்? அடுத்ததா பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு விஷயங்கள் குறித்துமே பிரதமர் வந்து தொடர்ச்சியா பேசிட்டு இருக்காரு. அதுல அவர் முக்கியமா சொல்ற விஷயம் என்னன்னா, மத ரீதியான இடஒதுக்கீடு அப்படின்றது அரசமைப்புக்கு எதிரானது, அது போன்ற கருத்துக்களையும் சொல்றாரு. பிற்படுத்தப்பட்டவர் போன்றவரோட இடஒதுக்கீடு எடுத்து மத ரீதியா வந்து கொடுக்க பாக்குறாங்க அப்படின்ற கருத்துக்களையும் முன்வைக்கிறாரு. நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க? ஒண்ணு வந்து யார் கொடுக்க பாக்குறாங்க? காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை எடுத்து பார்த்தோம்னா அப்படி எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கிறதா? அவங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும், இன்னும் சொல்ல போனா வந்து பட்டியலின மக்கள் மீதான வன்முறையை தடுப்பதற்காக ரோஹித் வெமுலாவின் பெயர்ல சட்டம் இயற்றப்படும். ரோஹித் வெமுலா இத்தனைக்கு வந்து ரோஹித் வெமுலா காங்கிரஸையே கடுமையாக விமர்சனம் செய்தவர்கள் நமக்கு தெரியும். இதைத்தான் சொல்றாங்களே தவிர எங்கேயாவது பிற்படுத்தப்பட்டவருடைய இடஒதுக்கீட்டை வந்து கேன்சல் பண்ணிட்டு இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு தரப்போறாங்க அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டோம்னா இஸ்லாமியர்கள் பிற்படுத்தப்பட்டவர்களாக வந்து கணக்கிடப்பட்டு அங்க வந்து உள்ள இடஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறது. நீங்க வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதம்னா முதல்ல அரசியலமைப்பு சட்டம் இடஒதுக்கீடு எப்படி வரையறுக்கிறது? கல்வி ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் பின்தங்கிய மக்களுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு தவிர பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடையவே கிடையாது. அரசியல் இணைய சபையில வந்து விவாதம் வரும்பொழுதாக இருக்கட்டும், அல்லது பிற்படுத்தப்பட்டவங்க ஒரு கேட்டகரி 1951 பெரியாருடைய போராட்டத்துக்கு பிறகு உருவாக்கப்பட்ட பொழுதும் கூட தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்ட கோரிக்கை என்னன்னா வந்து நாடாளுமன்றத்திலையும் அரசியல் நிர்ணய சபையிலையும் இதுல மட்டும் இல்ல, இப்ப சமூக ரீதியாக ஜாதி ரீதியாக மட்டும் இல்லாம பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு வேணுங்கிறப்ப அம்பேத்கர் அதை மறுக்கிறார். இது கிடையாது, ஏன்னா பொருளாதார ரீதியா வந்து எப்ப வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் மாற்றப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது, அதனால பொருளாதார ரீதியான அடிப்படையில் இடஒதுக்கீடே கிடையாது அப்படின்னு அம்பேத்கர் சொல்லுகிறார். அரசியலமைப்பு சட்டம் அந்த அடிப்படையில் தான் இருக்கிறது. 1991 நரசிம்மராவ் ஆட்சி காலகட்டத்தில் அப்போ வந்து மண்டல் கமிஷன் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. ஒரு பக்கம் வந்து ஆதிக்க சாதியினர் மத்தியில் வந்து ஒரு அதிருப்தி இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் இவங்க வந்து பாபர் மசூதி பிரச்சனைலாம் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நரசிம்மராவ் இந்த 10% EWS கொண்டு வருகிறார். அப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னால், இது வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல், அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒன்று, ஏன்னா வந்து பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுப்பது என்பது அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது சொன்னாங்க. ஆனால் உச்சநீதிமன்றமும் அம்பேத்கரும், இன்னும் சொல்ல போனா நேரு கூட ஒரு நேரு உங்களுக்கு பிடிக்காது, அம்பேத்கரும் உச்சநீதிமன்றம் சொன்ன அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமான பொருளாதார அடிப்படையான இடஒதுக்கீடு கொண்டு வந்தது யாரு? மோடி தான் கொண்டு வந்தார். 10% EWS கொண்டு வந்திருக்காங்க. அப்ப நீங்க தானே அன்கான்ஸ்டிடியூஷனலாக அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிறதான யதார்த்தமான ஒரு விஷயம். மத ரீதியிலான இடஒதுக்கீடு அப்படி கிடையாது அப்படின்னு சொன்னாலுமே கூட சச்சார் கமிட்டியினுடைய அறிக்கைகள்லாம் பார்த்தோம்னா இஸ்லாமியர்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களை போல, பட்டியலின மக்களை போல, பழங்குடியின மக்களை போல பின்தங்கியவராகத்தான் இருக்கிறார்கள். கல்வியாக இருந்தாலும் வேலை வாய்ப்பாக இருந்தாலும் வேணா நீங்க டேட்டா எடுங்க, நீங்க டேட்டா எடுத்துட்டு வெளியிடுங்க, அதுக்கப்புறமே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு அது வந்து வேண்டுமா வேண்டாமான்னு முடிவு எடுக்கலாம். வந்து இது வந்து ஒரு ட்விஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள் இடஒதுக்கீடு எடுத்து அவங்களுக்கு கொடுப்பாங்கிறத அது ஒரு இன்னொரு மோசடி தான். அப்ப சரி, நீங்க இது வரைக்கும் 10 ஆண்டுகள் ஆட்சியில என்ன பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு என்ன இடஒதுக்கீடு கொடுத்துருக்கீங்க?
பிரதமருடைய அலுவலகம் உட்பட மத்திய அமைச்சரவை அலுவலகங்கள்ல இருக்கக்கூடிய 90 செயலாளர்கள் 3% பேர் மட்டும்தான், 3 பேர் 3% பேர் மட்டும் தான் ஓபிசி. 14 மத்திய பல்கலைக்கழகங்கள் 4% பேராசிரியர்கள் மட்டும்தான் ஓபிசி. உயர்கல்வி நிறுவனங்கள்ல இடஒதுக்கீடு முறையாக அமல்படுத்தப்படவில்லை. ஐஐடி ஐஎம் மாதிரி பட்டியலினத்தை சேர்ந்த மாணவர்கள் வந்து தற்கொலை செய்யக்கூடிய அளவிற்கு வந்து இங்க சாதிய கொடுமைகள் தலைவிரித்து ஆடுவதை பார்க்கிறோம். அப்ப நீங்க பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடி மக்களுக்கு ஒன்றுமே பண்ணாம சும்மா பேருக்கு ஒரு 4 பேருக்கு பதவி கொடுத்துட்டு நானும் ஓபிசி தான், எல்முருகன் வந்து தலித்து, திரௌபதி முர்மு பழங்குடியினர் அப்படின்னு மட்டும் அடையாளத்தை கொடுத்து விட்டு மற்றபடி அவங்களுக்கான எந்த விதமான பிரதிநிதித்துவத்தையும் கொடுக்காம இதை பறிச்சு அவங்க கொடுத்துருவாங்கன்னு பிரச்சாரம் பண்ணது ஒரு மோசடித்தனமான ஒரு வேலை. இன்னொன்னு என்னன்னா, ஒரு புறம் வந்து அமித்ஷா வந்து சொல்றாரு, இடஒதுக்கீட்டை வந்து நாங்க கையே வைக்க மாட்டோம், அதை வந்து நாங்க தொடவே மாட்டோம், காங்கிரஸுக்கு தான் அப்படி ஒரு நோக்கம் இருக்கு அப்படி இல்லாம வந்து ஒரு புறம் பேசுறாங்க. இன்னொரு புறம் வந்து அந்த இஸ்லாமியர்களுக்கான மத ரீதியில் இடஒதுக்கீடு இருக்கு, அதெல்லாம் வந்து மத ரீதியில பிரிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு பேசுறாங்க. இந்த 2 விஷயங்களை நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை, இங்கே மருத்துவ மேற்படிப்புல இடஒதுக்கீடு வந்து பிற்படுத்தப்பட்டவர்கள் இருந்தப்ப அதுக்கு எதிரான நிலைப்பாடைத்தான் மத்திய அரசு எடுத்தது. ஆமா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக, இது விடுதலை சிறுத்தைகள், இன்னும் சொல்ல போனா பாட்டாளி கட்சி, இப்போ இது இன்னைக்கு வந்து பிஜேபி கொண்டு வரக்கூடிய பாட்டாளி கட்சி, இவங்கெல்லாம் போய் நீதிமன்றத்திற்கு போனதற்கு பிறகுதான் அதற்கு எதிரான தீர்ப்பே வந்து கொடுக்கப்பட்டது. நமக்கு வந்து மருத்துவ படிப்புடைய மேல்நிலை கல்வியில வந்து பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீடு என்பதை உறுதி செய்யப்பட்டது. அப்படி இருக்கக்கூடிய சொல்ல சரி, நம்ம வந்து இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு தான் இடஒதுக்கீடு அடிப்படை, அதை எடுப்பதற்கு ஏன் தயங்குகிறீர்கள்? 2011 எடுத்து வைத்து அந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஏன் இன்னும் வெளியிடாமல் இருக்கிறீர்கள்? இடஒதுக்கீட்டு நாங்கள் எதிரானவங்க இல்லைன்னா ஏற்கனவே பண்ணிட்டு இருந்த டேட்டாவை ஏன் நீங்க வெளியிடல? அந்த அடிப்படையில் ஏன் நீங்க இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்படல அப்படிங்கிற கேள்வி தான் அடிப்படையான ஒரு கேள்வி. இப்ப நீங்க 27% வந்து இப்போ ஓபிசிக்கு ரிசர்வேஷன் தர்றீங்க. இது 1931 எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அந்த அடிப்படையில் தான் பிரிட்டிஷ் காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பு, அதுதான் தந்திருக்கீங்க. இன்னும் வந்து 50% மேல இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுங்கிற உச்சநீதிமன்றத்துடைய கருத்து தீர்ப்புங்கிறது இன்னமும் நம்ம தலைக்கு மேல தொங்கி கொள்ளக்கூடிய கத்தி. இதெல்லாம் வந்து நீக்குவதற்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பிஜேபி 10 ஆண்டுகளாக என்ன செய்திருக்கிறார்கள்? ஒண்ணுமே பண்ணல. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இடஒதுக்கீடை பத்தி இவங்க பேசுறதுக்கு என்ன உங்களுக்கு தகுதி இருக்கிறது? கடந்த காலத்துல இடஒதுக்கீடு ஏதாவது போராட்டம், ஏதாவது ஒரு விஷயத்தை பிஜேபி செய்திருக்கிறதா? எதையுமே பண்ணாம அதை வேற யாரோ பண்ணதுல தங்களுக்கான உரிமை கோருவதில் அது என்ன விதமான தார்மீகாரம்? இறுதியா ஒரு கேள்வி, பிரதமர் மோடி தற்போது தெரிவிச்சிருக்க கருத்து அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஏழைகளுக்கு வந்து இனிமே நாங்க கேரண்டி, கேஸ்ல இருந்து கேஸ் சிலிண்டர் உள்ளிட்ட கழிப்பறை வசதி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்கு வந்து நாங்க கேரண்டி, மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமா நான் வந்து பெண்களை வந்து நாங்க லட்சாதிபதி ஆக்குறோம் அப்படின்ற மாதிரி பிரதமர் மோடி பேசியிருக்காரு. நீங்க அந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு போய் லாட்டரி சீட்டு வைப்பாரா? எந்த அடிப்படையில் அவர் சொல்றாரு? 10 வருஷமா வந்து பெட்ரோல் விலை, டீசல் விலை, கேஸ் விலைங்கிறது அவ்வளவு தூரம் ஏறி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கேட்டா வந்து எல்லாமே எண்ணெய் நிறுவனங்கள் தான் வந்து தீர்மானிக்கின்றனங்கிறது. ஆனால் வந்து ஒவ்வொரு மாநிலத்தினுடைய தேர்தல் வருகிற பொழுது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைக்கிறது. அதுக்கப்புறம் மகளிர் தினத்துக்கு பரிசுன்னு சொல்லிட்டு 500 ரூபாய் வந்து சிலிண்டர் விலையை குறைப்பது, ரொம்ப அழுத்தம் கொடுத்தா என்னன்னா மாநில அரசுக்கு வரக்கூடிய அந்த அவங்களுக்கு வரக்கூடிய அந்த வரி பகிர்வு வந்து குறைங்க, தானா வந்து அது குறையும் அப்படின்னு சொல்றது வந்து 10 வருஷமா எதையுமே நீங்க பண்ணல. அந்த சொல்றாங்க கூரை ஏறி கொடி பிடிக்க முடியாதவன் வானத்துக்கு வைகுண்டம் காட்டுவான் அப்படிங்கிற மாதிரி 10 வருடமா எதுவுமே செய்யாம நாங்க வந்து கேட்டா என்ன சொல்றாருன்னா, இது வந்து ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் இனிமேல் தான் இருக்குது அப்படிங்கிறாரு. ஒரு ட்ரெய்லர் என்பது என்ன? ஒரு 2 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு திரைப்படத்துல ஒரு நிமிடத்துக்கு 1.5 நிமிஷத்துக்கு தான் ஒரு ட்ரெய்லர் ஓடும். கட் பண்ணி முக்கியமான காட்சிகள்லாம் தொகுத்து ஒரு ட்ரெய்லர் உருவாக்குவாங்க. 10 வருஷம் எங்கேயாவது ஒரு ட்ரெய்லர் ஓடி நம்ம பார்த்துருக்கிறோமா? அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல 10 வருஷமா எதையுமே பண்ணாம உங்களுக்கு எடுத்துட்டு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. 2 ஆட்சி காலங்கள் உங்களுக்கு இருந்தது. 2 ஆட்சி காலங்கள்ல எதுவுமே பண்ணாம அதுக்கப்புறம் கேரண்டி வாரண்டி அப்படிங்கிறது அது என்ன வந்து அது ஒரு நம்பகத்தன்மையை குலைப்பதான் அது மிகப்பெரிய மோசடி. நன்றி. ஃபிட்டான போட்டிசலி இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். போட்டிசலி, இட்ஸ் மை கான்ஃபிடன்ஸ். Botticelli and Raphael, shirts and trousers.